ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்மள நெறைய பேரு பேங்க் லாக்கர்ல நகைய வச்சா சேஃப்டின்னு நெனைக்கிறோம். கரெக்ட்டு தான். ஆனா, அதுல இருக்க சில லீகல் இஷ்யூஸ பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பேங்க்ல ஃபயர் சேஃப்டி வால்ட்டும், கண்ட்ரோல்டு ஆக்சஸும் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அதுவும் 24/7 சர்வேலன்ஸ்ல. ஆனா, இதுல பலருக்கும் தெரியாத லீகல் இஷ்யூஸும் ஒளிஞ்சிருக்குங்க. வாங்க பார்க்கலாம். இதுல நெறைய பேரு பேங்க் தான் முழு பொறுப்பு ஏத்துக்கும்னு நெனைக்கிறீங்க. ஆனா, அது உண்மை இல்லங்க. இந்தியாவுல வங்கி ஊழியர்களோட நெக்லிஜென்ஸ்னால நகை திருட்டு போச்சுன்னா, அந்த கன்சர்ன் பேங்க் வந்து அந்த ஆண்டு வாடகையை போல 100 மடங்கு மட்டுமே இழப்பீடாக திருப்பி தரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க பேங்க்ல ரூ. 10,00,000 மதிப்புள்ள தங்க நகைய லாக்கர்ல வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போமே. அதுக்கு வருஷத்துக்கு ரூ. 2,000 வாடகையா செலுத்துறீங்க. இப்போ ஆர்பிஐ ரூல் படி அந்த வாடகை பணத்துல இருந்து 100 மடங்கு மட்டுமே உங்களுக்கு இழப்பீடா திருப்பி தருவாங்கங்க. இயற்கை சீற்றத்தினாலயோ, தீ விபத்துனாலயோ உங்க நகை சேதம் அடைஞ்சிருச்சுன்னா, அந்த கன்சர்ன் பேங்க் ஆர்பிஐ ரூல்ஸ் படி 100 டைம்ஸ் அந்த இழப்பீட திருப்பி தரணும்ன்றது கட்டாயம் இல்லைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ்ங்க. பேங்கோட வொர்க்கிங் ஹார்ஸ்ல மட்டும் தான் உங்க நகைய நீங்க எடுக்க முடியும் லாக்கர்ல இருந்து. மத்தபடி உங்க அவசர தேவைக்கு கூட உங்களால எடுக்க முடியாதுங்க. அடுத்து உங்க லாக்கர்ல இருக்க நகைக்கு எந்த இன்சூரன்ஸும் இருக்காதுங்க. இதுக்கு தனியா ஜுவல்லரி இன்சூரன்ஸ்ன்னு சொல்லி நீங்க எடுத்தா மட்டுமே இது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ண முடியும். நீங்க நீண்ட காலமா, அதாவது 1லேருந்து 7 ஆண்டு வரை உங்க லாக்கர யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டு அந்த லாக்கர பிரேக் பண்றதுக்கும் பேங்க்குக்கு ரைட்ஸ் இருக்குங்க. ஸோ இயர்லி ஒன்ஸ் ஆச்சும் உங்க லாக்கர யூஸ் பண்ணிடுங்க. அப்புறம் உங்க அக்கவுண்ட் டார்மெண்ட்ல போயிடுங்க. தேவையில்லாம தலைவலி எதுக்குங்க? நீங்க பேங்க்ல லாக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நாமினி நேம மென்ஷன் பண்ணிடுங்க. அந்த கன்சர்ன் நாமினி கிட்டயும் இத பத்தி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இன் கேஸ் அந்த லாக்கர் ஹோல்டருக்கு ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா, லீகல் ஹையர்ஸ் நெறைய லீகல் இஷ்யூஸ ஃபேஸ் பண்ணுவாங்கங்க. பேங்க்ல லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாம, சசஷன் சர்டிஃபிகேட்டும் கேட்பாங்கங்க. சசஷன் சர்டிஃபிகேட்னா ஒரு லீகல் டாக்குமெண்ட்டுங்க. நீங்க சிவில் கோர்ட்டுக்கு போயிட்டு, நீங்க தான் அவருக்கு லீகல் ஹையர்ன்னு ப்ரூவ் பண்ணி வாங்க வேண்டிய ஒரு சர்டிஃபிகேட்டுங்க. இத அவாய்ட் பண்ண நாமினி நேம ஆட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் ஆட் பண்ணலனாலும் பரவாயில்லங்க. ஜஸ்ட் ஒரு ஃபார்ம வாங்கி ஃபில் பண்ணி குடுத்தீங்கன்னா, நாமினி நேம் ஆட் ஆயிடுங்க. அதுவும் சில பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாக்கர் வேணும் அப்டின்னா, கண்டிப்பா ஃபிக்ஸ்டு டெபாசிட் அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணியிருக்கணுங்க. இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேங்க. நன்றி. உங்களில் ஒருத்தி.